இருப்பாராக. அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாக இருக்கிறது யாரு? இயேசு ஒருவர் தான். மனுஷனும் அல்ல, மனுஷியும் அல்ல. அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாக இருக்கிற இயேசுவை குறித்து இந்த நாளில நாம் சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்யும் கிருபை நிறைந்த இயேசு, அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாய் இருக்கிற இயேசு. மகளே, இயேசு உன்னை கைவிட வரல. நீ நினைக்கிறாய் இயேசு என்னை கைவிட்டு விட்டார். உன் பிள்ளை உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் கணவர் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் தகப்பன் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் தாய் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் பெற்றோர், உடன்பிறப்பு, சகோதரன், சகோதரி, நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் அன்புக்கு காரணமாக இருக்கிற இயேசு உன்னை மறப்பதில்லை என்று சொல்லலாம். மனிதன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இயேசு உனக்கு அன்புக்கு சமாதான காரணமாக இருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், உலகம் எடுத்துக்கொள்ள போதுமான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறது. அந்த இயேசு மகளே உனக்கு செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ எப்படி கூப்பிட போகிறாய்? எப்படி புலம்ப போகிறாய்? எப்படி நீ கண்ணீர் வெடிக்க போகிறாய் என்றுதான் தேவன் கேட்கிறார். இன்னும் கூப்பிடு, இன்னும் கதறு, இன்னும் புலம்பு, தேவன் பார்த்து நீ பார்க்க முடியாதா இருந்தாலும், உன்னால செய்ய முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். நீ சொல்ல வேண்டும், கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது தேவன் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார். எல்லா அன்பும் மாயமற்றதாய் போனாலும் கர்த்தருடைய அன்பு மாறாது என்று சொல்கிறார். அந்த கிருபையினால், அந்த இரக்கங்களினால் மகனே, மகளே, உன்னை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒப்புக்கொடு, இன்னும் அர்ப்பணி. தேவன் அமிதமான கிருபையினால் ஆண்டவரே நீ நடத்தும்படியா அடியனை மறைத்து இன்னும் பேசு. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை இன்னும் தொழிக்க பண்ணு. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு மாறாது அன்பு மாறாது, அன்பு மாறாது, தெய்வ அன்பு மாறாது. முற்றிலும் அழகுள்ள இயேசுவை அறிந்தேன், பாத்திர கொள்கலாம் தேடி வந்தேன். முற்றிலும் அழகுள்ள இயேசுவை அறிந்தேன், பாத்திர கொள்கலாம் தேடி வந்தேன். அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, விரும்பும் கர்த்தரோ ரூபமில்லை, விரும்பும் கர்த்தரோ ரூபமில்லை. அன்பு மாறாதது, தெய்வ அன்பு மாறாதது, அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய அன்பும் மாறும்,
இயேசுவின் அன்பு மாறாது என்று பக்தன் பாடியிருக்கிறார். அதே அன்பை தான் இயேசு இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து காண்பித்தார். அன்புக்கு காரணராய் இருக்கிறது யாரு? இயேசு ஒருவர். அந்த காரணரை நாம் எப்படி தேடுகிறோம்? எப்படி கூப்பிடுகிறோம்? எப்படி நாம் புலம்புகிறோம்? அப்பொழுதுதான் தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். அற்புதம் செய்ய வேண்டியதை செய்வார். ஏன்? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய கடமை சொல்லுங்க உங்கள் மேலும் என் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதுதான் அந்த அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாக இருக்கிற தேவன் உங்களோடு இருப்பார். இயேசு என்னோடு இல்லையா? இயேசு என் வாழ்க்கையிலே இல்லையா? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த நெருக்கம்? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த தவிப்பு? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த அவமானம்? சமாதானக்காரர் வருவார். அவரை கூப்பிடும் பொழுது வருவார். அவரை அழைக்கும் பொழுது வருவார். அவர் அற்புதம் செய்வார். அதற்கு ஆதாரமாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 52 வசனம் சொல்லுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 52. இயேசு வருகிறார். எதற்காக வருகிறார்? அந்த குடும்பத்தை பார்க்க வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் அழுது அவரை துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் கண்டு, அழாதீர்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறார். நீங்கள் நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படிதான் இயேசுவை பார்த்து எல்லாரும் என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவரை இகழ்ந்தார்கள். அவர் ஒரு தேவகுமாரன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் வருகிறார். அதுக்கு இந்த வசனம் சொல்லுது. 50 வசனத்தை வாசிப்போம். பயப்படாது, விசுவாசம் உள்ளவராய் இரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார் என்றார். உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் எங்கே? என் கடன்பாறை எப்படி மாறும்? என் வியாதி எப்படி மாறும்? என் நெருக்கம் எப்படி மாறும்? என் உபத்திரம் எப்படி மாறும்? இயேசு மாற்ற முடியும். விசுவாசம் உள்ளவராய் இரு, விசுவாசம் உள்ள மகனாய் இரு. அப்பதான் அற்புதம் கடந்து வரும், விடுதலை கடந்து வரும். விசுவாசத்தை பச்சை பார்க்க யார் வருவார்? சொல்லுங்க. சாத்தான் வருதான் செய்வான். அதை ஜெயிக்க நீங்கள் நான் என்ன செய்யணும்? முன்னேற வேண்டும். பொல்லாத சாத்தானே சொல்லுங்க. ஒரு சொல்லாத யார் முறியடித்தார்? இயேசு முறியடித்தார். அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஒரு சொல்லால் நடந்தாரு. அந்த சாத்தானை முறியடித்தார். அந்த முறியடிக்கிற இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு தான் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவராக இரு. விசுவாசம் எங்கே போனது? நம்பிக்கை எங்கே போனது? இயேசு எவ்வளவோ காரியம் செய்திருக்கிறார், எவ்வளவோ அற்புதம் செய்திருக்கிறார். அந்த இயேசுவை பார்த்து ஆண்டவர், நீ அழாதே, அவர் மரித்து போகவில்லை, அவர் நித்திரையாக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா? ஏன் வேதனை அவங்களுக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி பேசுறது அவங்களுக்கு தெரியுமா? என் கணவர் என்னை குறித்து திட்டுறது அவங்களுக்கு தெரியுமா? நீ விசுவாசமா இரு, பொறுமையா இரு, ஜெபின்னு சொல்றாங்க. என் குடும்பத்தில் நடக்குது எப்படி தெரியும்?
என்று நீங்க சந்தேகப்பட்டு உள்ளத்துல நினைக்கிறீங்க. தேவன் ஞாபகப்படுத்துங்க. அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு தெரியும் சொல்லுகிறார். நான் பார்க்க முடியாது. என் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்கள் நெருக்கத்தையும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் உபத்திரங்களையும் இயேசு பார்க்கிறார். அந்த இயேசு சொல்றதை நீங்க கேளுங்க. சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது நான் சொல்லுகிறேன், முதல்ல விசுவாசமா இருங்க. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தை குறைப்பதற்கு யார் வருவான் தெரியுமா? சாத்தான் வருவான். வரமாட்டான்னு சொல்ல, கண்டிப்பா வருவான். இயேசு பஞ்ச வரலையா? சொல்லுங்க. இதே வசனத்தை வாசிப்போமே. 53ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மரித்து போனது என்று அவர்கள் அறிந்ததினால் யாரை பார்த்து நகைக்கிறாங்க? இயேசுவை பார்த்து நகைக்கிறாங்க. உன்னை பார்த்து நகைத்த உடனே நீ ரொம்ப கோவப்படுறா. இவங்க என்ன பரியாசம் பண்றாங்க? இவங்க என்ன நக்கல் பண்றாங்க? இவங்க என்ன கேலி பண்றாங்க? இவங்க என்ன கிண்டல் பண்றாங்க? இவங்க என்ன பேசுறாங்க? உனக்கு படிக்க முடியலையே, உனக்கு பைக் ஓட்ட தெரியலையே, உனக்கு சம்பாதிக்க தெரியலையே, குடும்பத்தை நடத்த தெரியலையே, நீ எதற்கு வாழணும்? பரியாசம் பண்ணுகிறவன் பரியாசம் பண்ணட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். அவனவன் கழிக்கிறவன் அவனோட கூட வரும். தேவன் யாரை பார்த்து பரியாசம் பண்றாங்க? நகைக்கிறாங்க. நகைப்பான் என்ன? சிரிப்பு. இவருக்கு என்ன வந்தது? அவரை மறித்து போய் எவ்வளவுதான் ஆயிடுச்சு. நாங்க பாட எடுத்து எப்ப அடக்கணும்னு ரெடியா இருக்கோம், அழுது புலம்பிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றாரு? மறிக்கல மறிக்கல. அவர் சொல்றாரு தூங்குறாப்பான்னு சொல்றாரு. அவர் நித்திரையே இருக்கிறார். அயர்ந்த நித்திரையை கொண்டு வருவது யாரு? இயேசு. வசனம் இருக்கு. யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வந்தார். அந்த அயர்ந்த நித்திரையோடு அவர் மரித்து போயிருக்கிறார். ஓகே, இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர், நான் மரித்து போனவர் என்ன செய்ய முடியும்? என்னால எழுப்ப முடியும். ஆனால் அவர் வாயிலிருந்து மரித்து போனேன்னு சொல்லல. அவர் நித்திரையா இருக்கிறார். அயர்ந்த நித்திரையா இருக்கிறார் சொன்னாலும் எல்லாரும் எழுதுறாங்க, பரியாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க. இயேசுவை இருக்கிறாங்க. அவர் வார்த்தைக்கு மதிப்பில்லை. ஏன்? எத்தனை அற்புதம் செய்திருக்காங்க இயேசப்பா, எத்தனை விடுதலை கொடுத்திருக்காங்க, எத்தனை சுகம் கொடுத்திருக்காங்க. அந்த இயேசுவை பரியாசம் பண்றாங்க, நகைக்கிறாங்க. அப்ப இயேசுவையே நகைக்கும் பொழுது உங்களையும் என்னையும் நகைப்பார்கள். நகைக்க மாட்டாங்களா? நகைப்பார்கள். பக்கத்துல சொல்லுவாங்க, உன் புத்திக்கு தான் இப்படி இருக்கா சொல்றாங்க, சொல்லிட்டு போகட்டும். வேலை தான் இப்படி இருக்கா சொல்லட்டும். ஆண்டவர் பார்த்து அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒன்று கணக்கு செய்யணும் என்று சொல்லுங்க. கணக்கு கொடுக்கணும். அவசரம் இருக்கு. உன் வாயின் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த வசனத்தின்படி நாம் நடப்போம். அந்த வார்த்தை அவரை நகைத்தாங்க, அவரை பரியாசம் பண்றாங்க, அவரை நிந்திக்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யறார் தெரியுமா? இயேசுவை பிதாவை நோக்கி எல்லாவற்றையும் சகிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நகைத்தாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு தேவையா? ஒரு மொழியும் போதாதா? சீசனுக்கு முடித்து போகணும், மனசுக்கு மட்டும் முடித்து போகணுமா? நகைக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. பண்ணிட்டு போடுவோம். கர்த்தர் பார்த்து போடுவார். நான் பார்க்க முடியாது. அவருடைய கண்கள் நீதிமான் மேலும் துன்மார்க்கர் மேலும் நோக்கமாக இருக்கும். யார் எப்படி என்ன பண்றாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா தேவன் நீதியை செய்யும். பரியாசம் பண்றாங்க,
நிந்திக்கிறாங்க, குறை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றோம்? நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல்கள் அன்பு கண்டு நான் அஞ்சிறேன், பின்னை வாழும் சில தெய்வமைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன், ஓட்டம் தொடங்கின வேளையில் நாட்கள் போனதால் பல மாற்றம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல்கள் அன்பு கண்டு நான் அஞ்சிறேன், பின்னை பாடும் சில தெய்வமைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். என் தந்தை அப்படியான ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கார்கள். ஏன் உங்கள் இந்த பலவீனத்தோடு இந்த ஊழியம் செய்யணும்? ஏன் இந்த கஷ்டத்தோடு இந்த தேசங்களுக்கு போகணும்? நான் போகிறேன், நான் போகிறேன், என்னை அனுப்போ. ஆண்டவர் அனுப்புனாரு. போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போடுங்க. விந்தைப்படும் சிலருக்கு தெய்வம் வைத்தவர்கள் இப்போ பரலோகத்தில் வீற்றிருந்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிந்தைகளை சகிக்க வேண்டும், பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துக்கங்களை சுமக்க வேண்டும், வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ வேதனையோடு போகும் பொழுது, நீ கண்ணீரோடு போகும் பொழுது கண்டிப்பா அற்புதம் நடக்கும். இயேசு சொல்றாங்க, அவங்க பார்த்து நகைக்கிறாங்க. என்னப்பா நடக்க வேண்டிய காரியமா, முடிவுடைய காரியமா நகைச்சிருக்கா? ஆண்டவர் உள்ளத்துல அழுதுப்பாரு, என்ன இப்படி பரியாசம் பண்றாங்க என்று அழுதுகிறார். அந்த கண்ணீர் தேவன் மூன்றாவது செய்கிறார், மூன்றாவது அற்புதத்தை செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டுமா? இந்த பாடை ஏற்றுக்கும், இந்த கஷ்டங்களை ஏற்றுக்கும், சகித்துக்கும், ஒப்புக்கொடு. மகிமையை காண்பாய், விடுதலையை காண்பாய், ஜெயத்தை காண்பாய். ஜீவனுள்ள தேவன் உங்களோடு வாழ்வார். இதுதான் தேவ ரகசியம். அவருடைய வார்த்தையின்படி நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம்மை இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு இருக்கிறார். ஒரு சித்தத்தை செய்து நிறைவேற்ற ஒப்புக்கொள்ளுங்க, அவர் செய்வார். மூன்றாவது சொல்லுகிறேன், 54 வசனத்தை வாசிப்போம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். யோசித்து பாருங்க, சில காரியங்கள் விசுவாசம் இல்லைன்னா அற்புதத்தை காண முடியாது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இருக்கிறவங்க விசுவாசம் இல்லப்பா, வெளியே போங்க. அவர் உள்ள போயிட்டார். அவர் கண்ணீரோடு கேட்கிறார், இப்பொழுது ஒரு விஷயம், இந்த ஜீவன் இந்த மகள் உள்ளத்தில் சரீரத்தில் கடந்து வருவதாக என்று அவர் ஆவியிலே குழம்பி இருப்பார். குழம்பி இருந்து கேட்கிறார், பிள்ளையே நீ எழுந்து. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள் திரும்ப பரலோகத்தில் இயேசுவின் உயிர் எங்க வந்துச்சு? திரும்பி தன்னுடைய சரீரத்துக்குள்ள போனது. அவர் அடக்கம் பண்ணினாங்க, கண்ணல வச்சாங்க, பூட்டினாங்க. அவர் உடம்புல உயிர் எழுதினாங்க. 160 எழுதினாங்க. லாப குத்தி பார்த்து எழுதினாங்க. அவருக்கு எலும்ப உடைக்காம எழுதினாங்க. கொடுத்தா கொடுக்கலையா? செக் பண்ணி தான் கொடுத்தான். அப்ப அதே இயேசு தான் உன்னையும் உயிரோடு எழுப்பவேன். நீ மரித்து போனாலும் சரி, நீ இன்றும் இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு மரித்து போன இயேசுக்கும் உயிர் எழுதிருச்சு, திரும்ப வந்துச்சு. அதே உயிர் தான் இயேசு. அது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு மீண்டும் திரும்ப உயிர் வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கட்டளையிடுவார்.
கட்டளைக்கு நீங்கள் செய்ய ஆயத்தமா? அப்பொழுதுதான் தேவன் பெரிதான காரியத்தை செய்வார். 56 வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆச்சரியப்பட்டார்கள். பாத்தீங்களா? ஏன் எல்லாருக்கும் தெரியும்? என் உள்ளன் ஆண்டு உயிரோடு இருந்தா சொல்லுங்க, அவ்வளவுதான். நம்பாதவங்களுக்கு எழுதினோம் விளக்கம் கொடுக்கணும். விசுவாசம் இல்லாதவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அழுதுட்டாரு, மகன் மக உயிரோடு இருக்கிறா, தெரியாம தெரியும். அது விளக்கம் வேண்டாம். என்ன செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் செய்யும் காரியம் என்ன செய்யும்? ரகசியமா. ரகசியம் எப்படி? எப்ப செய்யணும் தெரியாது, எப்ப நடக்கணும்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது யாருக்கு மாத்திரம் தெரியும்? இயேசுவுக்கு மாத்திரம் தெரியும். அதான் உயிரோடு இருக்கிற இயேசு. உயிருள்ள காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இயேசு செய்ய முடியும். அந்த இயேசுவை இன்னும் கூப்பிடுங்க. உங்கள் வேதனை மாறும், உங்கள் நெருக்கம் மாறும், உங்கள் உபத்திரவம் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும். அந்த உயிருள்ள இயேசு உயிருள்ள காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடுவோம், எழுந்து பாடி நான் ஜெபித்து நிறைவு செய்வோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தடைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சோர்வுகள் மாறுவதாக. உற்சாகமான ஆவியினால் மகனே உன்னை நிரப்ப தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மகளே, உன்னுடைய உற்சாகமான ஆவியை தேவன் முடித்து கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தடைகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மகளே, தடைகளை மறைகிறது, கட்டுகள் மறைகிறது, போராட்டங்கள் மறைகிறது, நிந்தைகள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது, பரியாசங்கள் பண்ணுகிறது. தேவன் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கடவுளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திடுபடும்படியாக சொல்லுகிறார். எந்த நரம்பு தசையில வருகிற எல்லா நடைகளின் ஆவியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திடுபடும்படியாக சொல்லுகிறார். வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.